அண்ணா வாயா ஜம்பு வா. 10 ஆப்பம் கொடு. முதல்ல காசை எடு. காசா? அம்மாடி, நான் வாங்கிதான் பழக்கம். எத உதையா? நாடி நினைச்சிட்டு இருக்கிற இந்த பேட்டையிலேயே நான் பெரும் புள்ளி, ஜாக்கிரதை. நீ பெரும் புள்ளி இல்லையா, கரும் புள்ளி. யோ, மரியாதையா அந்த இடத்த விட்டு போறியா இல்ல இத்தனை ஆம்பளைங்களுக்கு மத்தியில உன தட்டி வைக்கட்டுமா? என்னடி நினைச்சுக்கிட்ட? உன் பல்ல தட்டு வெடுக்கல. என்ன யாரு நினைச்சிட்டு இருக்க? ஏய், யாருகிட்ட உன் வேலையை காட்டுற? உன்னை கண்ட துண்டுமா வெட்டி இதே அடுப்புல பொம்பளை சாப்பீஸ் போட்டுருவேன். அட போயா, உன்னை உயிரோட சுட்டு பசிக்கிடுவ பசிக்கு. யாரு? ஏய், என்னடா பண்ண? நீதான் பாத்துட்டு இருந்தியா? என்ன கேக்குறியா? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இந்த பேட்டையில ஏன் அதிகாரத்துக்கு விரோதமா வாலாட்டுறியா? அதிகாரமா? யோ, இந்த சட்னி இருக்க அந்த காரம் அளவோட இருந்தா தான் நாக்கு ருசியா இருக்கும். அதிகாரமா போயிடுச்சுன்னா நாக்கே குடிச்ச வைக்கணும், தெரியுமா? அது போலத்தான் உன்னை போல அக்கிரமா இருக்காருங்கிட்ட அதிகமான அதிகாரம் இருந்தா நாடே அவ்வளவுதான் க்ளோஸ். புடவை அவுத்ததும் இல்லாம சட்டம் பேசுறேன். இந்த பாரு. ஐயோ, புடவையில தீ பிடிச்சிருக்கேன். ஆமா, கொஞ்ச நேரம் விட்டுருந்தா தீயில உடம்பெல்லாம் வச்சிருக்குமே. தம்பி, புத்தால்தனமான காரியம் பண்ண. எல்லாம் பக்காத்தான் உங்களுக்கு தெரியுது இல்ல? என் புள்ள அடிபட்டுருச்சு. ஐயோ, என் புள்ள உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? உன் புள்ள என்ன செத்தா போச்சு. தர்மாஸ்பத்திரி கொண்டு போ. ஏண்டா கொடுக்குறீங்க? வேண்டாம், கேள்வியா கேட்கிறேன். மனுஷனா மிருகமா? எங்கிட்டா முதல்ல மோதல் நீதான், அதுவும் இந்த ஏழை குழந்தை மேல. இந்தியாவில ஒரு நாளைக்கு 57,000 குழந்தைங்க பிறக்குது. அதுல ஒண்ணு செத்தா என்ன? இந்த நாட்டுல லட்சக்கணக்கான பழக்கம் இருக்காங்க. அதுல ஒருத்தர் செத்தா என்னன்னு இந்த ஏழைங்கெல்லாம் நினைச்சா அவங்க கதி என்ன தெரியுமா? ஏழை பணக்காரன் சோசியலிசம் பேசுறான் ஐயா. ஏண்டா கோட்டையில இருக்கிறதாக நினைப்போ? கோட்டைக்கு அனுப்புறதே இந்த கூட்டம் தான், தெரியுமா? ஏய், மரியாதையா அந்த குழந்தை ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? உன் வண்டி இந்த இடத்தை விட்டு நகராது. பாப்போம். கிடையாது. இப்ப என்ன செய்யணுங்கிற குழந்தை நல்ல வேலை செஞ்சீங்க சார். சார், தட்டி கேட்க ஆள் இல்லாம தலகால் புரியாம பேசிக்கிட்டு இருந்தான். அவனை தட்டி கேட்ட ஆள் நீங்க தான் சார். ஆமா, நீங்க யாரு? நான் தான் சார். அப்ப சரி. my name is வேலன். I am a பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஓஹோ. என்னடா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டருக்கு இந்த சேரியில என்ன வேலை அப்படின்னு you are thinking. I know very well. சார், இந்த அரசாங்கத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இந்த சேரி மக்கள் கையில இருக்கு சார். அது சரி, ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தான் யாரையுமே காணோம். நம்ப மாட்டேன். நீங்க மட்டும் மாத்திருவீங்க சார். சார், ஏமா என் காயே ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்லையா? வாயா. எங்க? அது எங்கம்மா? வாயா. சும்மா வாயா. உட்காரியா. அம்மா, இது எதுக்கு இங்க கூட்டியாங்க? யோ, என்னையா கேள்வி இது? நெருப்புல இருந்து உயிரை காப்பாத்தி இருக்கிற உனக்கு ஒரு டான்ஸ் கொடுக்க வேணாமா? இரு வர. இந்தாயா, சாப்பாடு தயார். என்ன ஆப்பமா? ஐயா, அது என்னத்துக்கா? அது யாவருக்காக செஞ்சது. இது நான் துண்டதுக்காக பண்ணதியா? அம்மா, இது என்னது வாசனை மூக்க தொலைக்குது? பழைய சோறு கருவாட்டு குழம்பு. ஆஹா, கருவாட்டு குழம்பா? எனக்கு ரொம்ப பிடிக்குமா. போது வாங்க மாட்டேன். ஆஹா, போடு போடு போடு. ஆமா, அந்த படத்துல இருக்கிறது யாரு? புருஷன். அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கழுத்துல பாரு தாலி, கால்ல பாரு மெட்டி. இன்னுமாயா சந்தேகம்? ஓஹோ. ஆமா, உன் புருஷன் யாரு? மினிஸ்டர் பரமசிவம் இருக்காருல்ல? மினிஸ்டர்
மினிஸ்டர் சொன்ன உடனே பயப்படுறியா? புள்ளா கேளியா? டெபாசிட் கூட போயிடுச்சுல. போயிடுச்சு. அவரோட டிரைவர் தான் இந்த புள்ளாண்டா, என் புருஷன். ஓ, டிபாசிட் போன குரூப்பா? யோ, அது சரி, உன் புருஷன் பேர் என்ன? 5க்கு அப்புறம் என்ன? என்ன பள்ளிக்கூட மாதத்துல? யோ, கேட்டதுக்கு பதில் சொல்லியா? 5க்கு அப்புறம் என்ன? 6. இது என்ன? இதுவா? யோ, தொட்டிட்டியா? நான் கண்ணால ஆனவையா? ஆமா, தப்பு தப்பு சரி தப்பு. சரி, இப்ப சொல்லு. இது என்ன? அதுவா? கண்ணம். புள்ள என்னையா? புள்ளா தலை. உன் தலை. இதுக்கு மட்டும் என்னையா பேரு? இதுக்கு மட்டுமா? முகம். அப்ப சொன்னதையும் இப்ப சொன்னதையும் ஒண்ணா சார்? அப்ப சொன்னது 6, இப்ப சொன்னது 6 முகம். அடே, உன் புருஷன் பேர் 6 முகமா? ஆமாயா. இத முன்னாடியே சொல்லி தொலைக்கப்படாதா? யோ, புருஷன் பேர சொல்லாமயா? ஐயோ, இந்த ஆள் பெரிய ரவுடி. நான் நினைச்சேன், இந்த மேசை பார்த்தாலே பயங்கரமா தான் இருக்கு. ஆமாயா, அவர் பேரை கேட்டா இந்த பேட்டையும் நடுநடுங்கும். யோ, நீ என்ன உத்து உத்து பார்க்கும்போது எனக்கு பழைய கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதியா? கதையா? சொல்லு 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 சொல்லு. எனக்கு கண்ணால ஆன புதுசு. என் புருஷனும் நானும் பயாஸ்கோப்பு பார்க்க போனோம். பொய்யில்லையா? அப்போ நான் மூக்கு மூலியமா சும்மா மல்கோ மாம்பழம் மாதிரி இருப்பேன் ஐயா. இப்ப மட்டும் என்ன, நல்ல அழகா தான் இருக்க. இப்பவே அப்படின்னா அப்ப எப்படி இருந்திருப்பேன்னு பாத்துக்க. அதனால ஒரு ஆள் என்னைய உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன, இத பார்த்த என் புருஷன் டபான்னு எழுந்திருச்சார். டேய் சோமாரி, என் பஞ்சாதி மூஞ்சி நான் சினிமா போஸ்டாடா, பாத்தாதடா. கேட்கலையா? திரையும் பார்த்தான். அவ்வளவுதான். வந்துச்சு என் புருஷனுக்கும் ஒரு குரல் கொடுத்தாரு. டேய், என் பஞ்சாதி மூஞ்சியாடா பாக்குறேன்னு சொன்னார். உருளார பட்டாக்கத்தி சொருனாரு. உடல் சரிஞ்சது, உடல் சரிஞ்சது. மர்டர் மர்டர். அந்த ஆளு அந்த ஸ்பாட்டிலே அவுட். போலீஸ் பிடிக்கலையா? ஆள் அம்ட்டாதானையா. பகல் பூரா வெளியங்கனா சுத்துவாரு. ராவான சல்ட்டா போட்டு வந்து வீட்டுல ஒரே ரகல அடி உத குத்து. உன்னையா? பின்ன யாரையா? அதுக்கு இல்ல, 4 பேர் உதைக்க மாட்டாங்களா? மாட்டாங்களே, கிட்ட வர மாட்டாங்களே, பயம்யா. எல்லாம் என் தலைவிதியா. நானும் வேண்டாத சாமி இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, ஒன்னும் பிரயோஜனம் இல்லையா. யார்கிட்ட டூப் அடிக்கிற? இங்க ஒரு சாமி படத்தையும் காணாம. யோ, உன் கண்ணு நான் முதல்ல வச்சிருக்கிற, அங்க பாரியா சாமி படத்தை. ஒரு அண்ணா படமா? அம்மாடி, அண்ணாவை சாமியாக்கி பூஜை பண்றதோட நிறுத்துறாங்க. அப்போ நேரமாச்சு, புறப்படுறியா? புறப்படுறாது. இந்த பேட்டையில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. அப்படின்னா இன்றைக்கு கேம்ப் இங்கதான். யோ, நான் கண்ணாலானவையா? அதனால தாமா நான் இங்க இருக்கேன். நீ கல்யாணம் ஆகல, சின்ன பொண்ணு தான். இப்பனா நீ உள்ள, நான் வெளியே. ஐயோ, அந்த பட்டாக்கத்தி வந்தா சொல்லு. ஏன் கட்டுப்பட்டா சுருள்பட்டா வெளியே படுத்திருக்குன்னு சொல்லு. நான் சொல்லிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாதுப்பா. நீ ஒண்ணும் தெரிஞ்ச வேணாமா? செல்வராஜ், செல்வராஜ். என் பேர் செல்வராஜ் இல்லையா? சுந்தரராஜ், சுந்தரராஜ். உனக்கு ஏதாவது ராஜ் வேணுமா? உனக்கு நாகராஜ், நாகராஜ். என்னையா வேணும் உனக்கு? மது கடைக்கு வழி. இந்த நிலைமையில வழி வழி. இங்க வா, இந்தா இந்த படி. சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு வழி. யுவராஜ், சுடுகாட்டுக்கு வழி. மதுக்கடைக்கு போறவன் சீக்கிரமா சுடுகாட்டுக்கு தான் போகணும். அதான் ஒரே வழிதான் போ. அது இதுல மறைவு வேற. பக்குவமா. யோ, இப்பவே சுடுகாட்டுக்கு போக போது இருக்கு. ஐயோ கன்றாவி. ஐயோ, என்னம்மா? இங்க பாருங்களேன், குழாய திறந்த உடனே தண்ணிக்கு பதிலா மீன் எல்லாம் வந்து விழுகுது. மீனா? மீனா? ஆமா, ஐயோ குட்டி மீன் உருளுது எழுது. இது என்ன கெண்டையா, கெளுத்தியா, குறவையா? குறவை. ஏமா, என்ன அநியாயமா இருக்குன்னு பாக்குறேன். ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப எனக்கு புரியுது. நீங்க இந்த சேரிக்கே புதுசு பாருங்க, அதனால உங்களுக்கு விஷயமே புரியல. இது என்னங்க குட்டி மீன்? போன வாரம் இதே குழாயில இவ்வளவு பெரிய பாம்பே வந்தது. என்ன போன வாரம் வந்ததுக்கு இந்த வாரம் அலறுது இப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை. நீங்க தான் பத்திரிக்காரங்க, இதெல்லாம் எழுதுறது இல்லையா? என்னங்க கொடுமை? ஐயோ, அங்க பாருங்களேன்,
அந்த குப்பை கொட்டுற நேர்த்தியே அழக ஆஹா ஏமா அங்கதான் குப்பை தொட்டி இருக்க இங்க ஏமா குத்துறீங்க? தொட்டியாவது பொட்டியாவது இந்த சேரி இருக்கிற லட்சணத்துக்கு இந்த தொட்டி ஒண்ணுதான் குறைச்சல். 15 வருஷமா நானும் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இங்கதான் புதுசா சொல்லுங்க தொட்டில கொட்டுன்னு. சரிதான் போய. என்ன சார் தலையாத்த நின்றுட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நல்லது கெட்டது கூட தெரிஞ்சுக்க முடியாம இருக்காங்களேன்னு பாக்குறேன். அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க சார். நீங்களா? நான் வந்து சேகரிக்க வந்திருக்கேன் சார் செய்தி எல்லாம். இதெல்லாம் சேகரிச்சாலும் பயனுண்டு சார். நீங்க இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க. ஏமாத்துறவங்க இருக்க வரைக்கும் இதெல்லாம் மாத்த முடியாது சார். உங்களை போல என்ன ஊருக்கு புதுத்து கூட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? பழசு போகணும்னா புதுசு கூட்டத்தான் வேணும். இந்த சேரிலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணலான்னு பாக்குறேன். தேவையா? இவங்களுக்காக இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணுமா? பத்திரிகை மாளிகையெல்லாம் குடிசையா மாறணுங்கிறது ஆசை இல்லை, குடிசையெல்லாம் மாளிகையா மாறணும் அப்படின்னு தெரியும். சர்ச்சில் சொல்லியிருக்காரு. எது? ஹிட்லர். ஹிட்லரு கன்ற அண்ணா சொன்னாரப்பா, அண்ணா சொன்னார். அண்ணாவா? அண்ணா 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 நாங்கெல்லாம் அவரை மறந்துட்டோம். நீங்க தான் சார் அவரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. ஏன் சார் இப்படி கூலி இல்லாம வேலை செய்றீங்க? ஐயா, பதவியில் இருக்காங்களே சில பேர், அவங்கள மாதிரி தொண்டுக்கு நான் கூலி வாங்குறேன்னு நினைச்சிட்டியா? சரி சார், உங்களுக்கும் வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்ல மனசு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்க. சார் நீங்க எப்பவும் நிரந்தரமா என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அதுக்காக சார் எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி ஒருத்தர் இருக்காரு சார், அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களுக்கு இந்த வேலையே வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் சார். அப்படியா? நிச்சயமா. இன்னில இருந்து நீங்க வேலையில இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோ. மத்தவங்களா எங்க? அங்கங்க தயாரா இருக்கிறாங்க. அதோ திண்ணேற தூங்குறானே, அவன் தான் என்ன அவமானப்படுத்துற மாணிக்கம். அவனை இதே இடத்துல அவமானப்படுத்துறான். போதாது, அங்கங்கமா வெட்டி போடணும். கத்திரிகள முதலாளி, நீ என்னடா ரவுடி? பேப்பர்ல படிச்சதுல? நீங்க சும்மா இருங்க முதலாளி. அந்த மாணிக்கத்தை இந்த சைக்கிள் செயினால சதசதையா பிச்சு எடுத்துற முதலாளி. போங்க. ஐயா ஐயா ஐயா, என்ன என்ன? என் கூட வந்துட்டு இருந்த என் தம்பி காக்காவளி வந்து துடிச்சிட்டு இருக்கான் ஐயா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. சரி சரி, இதை வந்துட்டேன்.
முடியம்மா, சீக்கிரமா போய் மிளகா பொடிய தண்ணியில கரைச்சு எடுத்துக்கிட்டு வா. ஓடு ஓடு. ஐயோ, யாருக்குமே கெடுதல் செய்ய கிட்ட சண்டைக்கு வந்திருக்கிறானுங்களே படுவாங்க பசங்க. அடியே மரகதா, நீ ஓடி போ. நல்லெண்ணெயே குதிக்க குதிக்க காய்ச்சி எடுத்துக்கிட்டு வா. ஓடு ஓடு. எங்க வாத்தியார் வழி கட்ட. சைக்கிள் செயினை எடுத்துக்கிட்டாங்க வாத்தியார்ட்ட சண்டைக்கு வந்த. இனிமே சைக்கிள் செயினை தொடவியா? சைக்கிளையே தொட மாட்டேன் தாயே. யார் நீங்க? வணக்கம் வணக்கம். என்ன விசேஷம்? நம்ம சுமதிமா நாடகம்னா முதல் ஷோ முதல் டிக்கெட் நாங்க தான் எடுப்போம். அப்படியா? ஏன்னா ரெண்டாவது ஷோவை பத்தி எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாதுங்க. என்ன சொன்ன? அதாவது ரெண்டாவது ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லு. எனக்கு டைம் இல்ல, பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ் பேப்பர். நம்ம தெரு ஜனங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட சுத்தமா இருங்கோ சுத்தமா இருங்கோன்னு எவ்வளவு சத்தமா சொன்னாலும் மொத்தமா கேக்குறதே இல்லைங்க. ரொம்ப குப்பை போடுறாங்க. அதையெல்லாம் நீங்க வந்து என்ன வந்து பொறுக்க சொல்றியா? இல்லீங்க, பெருக்க சொல்றேன். என்ன சொன்ன? நான் வந்து பெருக்கணுமா? சும்மா போட்டோவுக்காகத்தாங்க. நீங்க மட்டும் அந்த தொடப்பத்தை எடுத்து அப்படி பெருக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்க ஜனங்களுக்கு வெக்க வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க தெருவெல்லாம் சுத்தமாயிடும். ஓ, சமூக தொண்டா? எனக்கு எப்பவுமே அதுல ஒரு லைக்கிங் உண்டு. ஆமா, எந்த இடத்த சொன்னீங்க? அண்ணா நகரா? அண்ணா நகரா? அதுக்கு என்னங்க, அது எப்பவுமே சுத்தமா தான் இருக்கு. மவுண்ட் ரோடா? இல்லைங்க, எங்க சேரி. சரியா? நீ இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? அம்மா மறுக்காதீங்க, நீங்க கூட்டுறதுக்காகவே வெள்ளிப்புடி போட்ட விளக்குமாறு தயார் பண்ணி வச்சிருக்கோம். போட்டோக்காரங்க எல்லாரும் வராங்க. அப்ப சேரிய கூட்டிடலாம். தமயந்தி, கதவு திறந்திருக்குதுன்னு சொல்லி கண்ட பசங்க உள்ள நுழைஞ்சு டேட் கேட்டா நீ கண்டபடி கொடுக்க வேண்டியதா? இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கிறதாவே நினைப்பில்ல? இத பாருங்க, வெள்ளி புடி போட்ட விளக்குமாறு கொடுக்கறேங்கறான். யாருக்கு? நம்ம பொண்ணுக்கு. நாட்டுல என்னமா விலைவாசி விக்கிறீங்க? அரிசி விலை என்ன படி? 5 ரூபாயா? 5 ரூபாய். எப்படியாவது குறைக்கிறது. அடடே, ஊருக்கு புதுசு. வணக்கம். இசை MS விஸ்வநாதன், பாடல் வாலி. நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. எவ்வளவு சூடான செய்தி சுறுசுறுப்பான முடியும். இந்த கோயம்புத்தூர்ல ஒன்ன போல ஒரு அழகான பொண்ணு, அவளுக்கு ஒரு புருஷன், அவன் குடியாரன். அந்த குடியாரனுக்கும் ஸ்நேகிதன். ஒரு நாள் அந்த ஸ்நேகிதன் என்ன பண்ணா, அந்த குடியாரனை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தான். அந்த குடியாரன் இல்ல, பொண்டாட்டி இருந்தா. அவட்ட போய் இந்த மாதிரி சௌக்கியமா புருஷன் எங்கன்னு கேட்டான். அவ்வளவுதான். இதை 4 பேர் பார்த்தான். அவ்வளவுதாமா, கசாம் புசான்னா. அதாவது இந்த ஸ்நேகிதனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி அப்படின்னு கதை கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். இது அந்த குடியாரனுக்கு தெரிஞ்சது. வந்தது ஆத்திரம், எடுத்தான் கத்திய, குடிச்சா பொண்டாட்டி கொண்டே கழுத்தை தூக்கினான் தலைய, தெருவா லோ லோ நனைஞ்சான். அப்படியே போனான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எப்படி கதை? கதை இல்லையா? கதை இல்ல, இந்த வீட்டுல உண்மையா நடக்க போகுது. என்ன அது? ஆனா வெட்ட போறது என் கழுத்தை இல்ல, உன் கழுத்தை. என்ன சொல்ற? இன்னைக்கு என் புருஷன் வராயா. அப்படியா? இந்த ஆறுமுகம் பட்டாக்கத்தி. ஆமாயா, மரியாதையா போயிடியா. நான் ஏன் போறேன்? உன் ஆறுமுகம் வரட்டும், இல்ல 6000 முகம் வரட்டும், நம்ம அசைச்சிக்க முடியும். ஐயோ, அவன் சாராயம் குடிச்சிட்டு வருவான். கதை எங்க இருக்கு? ஐயோ, நீயும் குடிப்பியா? ஐயா, குடிக்காதேன்னு புத்தி சொல்றதுக்காக கேட்டேன். கேட்க மாட்டாயா? அவன்
சொல்றபடி சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. யோ உன் காலை பிடிச்சு கேக்குறையா, தயவு செஞ்சு போயிடியா. நான் கோடையில பயந்து ஓடுறதுக்கு நான் இங்கதான் இருப்பேன். ஆனா ஆண்டவனே, நீதான் இந்த ஆளை காப்பாத்தணும். உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன். காப்பாத்து. பாப்பா நான் இங்கதான் படுத்து தூங்கும். யாரையா நீ ஏன் வீட்டுல படுத்துட்டு? ஓ நீதான் பட்டாக்கத்து யாரு முகமா? சரி சரி, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆரையா காலி பண்ண சொல்ற? இந்த அண்ணன் தான் சாப்பாட்டையும் போட்டா இங்கேயே படுத்துட்டு இருந்தான். அவன் வந்து சொல்லட்டும், நான் போறேன். ஓஹோ, அண்ணா சாப்பாடு வேற போட்டாளா? கருவாட்டு குழம்பு போல ரொம்ப பிரமாதப்பட்டேன். இரு இரு, முதல்ல அவ தலைய சீவிட்டு அப்புறம் வந்து ஓன் தலைய சீவறேன். இரு வரேன். பெரிய சீப்பா எடுத்துட்டு வா. தலை சீவி ரொம்ப நாளாச்சு. ஏய் அண்ணா, வீங்க போகுதடி உன் கண்ணா. ஏய் ஐயோ அட பாவி, மறுபடியும் குடி குடி குடிச்சு வந்தியாயா? ஆமாடி, குடி குடின்னு குடிச்சுதான் வந்தேன். உன்னை ஆடி அடின்னு அடிக்கத்தான் போறேன். இந்தா வாங்கிக்க. ஏய் யாரு அவன்? திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்கானே, யார் அவன்? சொல்ல மாட்டேன். ஐயோ அந்த ஆளை ஒண்ணு சொல்லாதையா, அந்த ஆளு தங்கமான ஆளியா? ஏய் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. உனக்கு அந்த ஆளுக்கு என்னமா இருக்குது? நிச்சயம் இருக்குது. வாங்கிக்க. ஐயோ ஐயோ, ஏன் யார் இப்படி அடிக்கிற? சத்தம் போடாதே. ஐயோ ஐயோ, சத்தம் போட்டு பேசாதே. ஏன் யார் இப்படி போட்டு கொல்ற? கொன்னு புடுவேன். ஐயோ ஐயோ, ஏயா நீ நல்லா இருப்பியா? ஏன் யார் இப்படி சித்திரவதை செய்யற? எதுத்தா பேசுறேன்? இந்த வாங்கிக்க. ஏயா இப்படி உயிரை வாங்குற? உன்ன மாத்திரம் இல்லடி, உன்ன மாத்திரம் இல்லை. அங்க வெளியே படுத்திருக்கானே, அவனை ஒரு கை பார்த்துட்டு வர்றேன். இரு வர்றேன். ஏய் உள்ளே வந்துட்டியா? இரு, குடலை எடுத்துறேன். குடுத்தான் செய்யுமா? முளைச்சாத்தான் மீசை. நான் மீசை இல்லை. ஆமா, ஏன் அப்படி வேஷம் போடுறேன்? என்னையா பண்றது? இந்த வீட்டுல நான் தனியா இருக்கல. இப்படி வேஷம் போடலன்னா நான் மானத்தோட வாழ முடியாதியா. இந்த பேட்டையில சில காலி பசங்க கழுதைக்கு சேலை கட்டி விட்டா கூட சுத்தி சுத்தி வருவானுங்கய்யா. அதனாலதான் எப்படியோ மானத்தோட வாழணும்னு ஆசைப்படுற பாரு. ரொம்ப பாராட்டு, நல்லா இருக்கணும். யோ அந்த போட்டோல இருக்கிறது கூட நான் தான். அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் நீதான். யோ இப்ப அந்த போட்டோவை எடுத்துட்டு உன் போட்டோவை மாட்ட போறியா? ஏன் போட்டவையா? சுத்த பைத்தியக்கார போட்டா இருக்க. போயா பைத்தியக்கார பொண்ணா. சவுத்துல என்னையா, உன்னை எப்ப பார்த்தேனோ என் மனசுல அப்பவே மாட்டேன். அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீ வந்து சாட்சி சொல்லக்கூடாதா? சம்பந்தமே இல்லாமதான் மேட மேலேயே ஏறி உண்மையான மேலேயே விழுந்தாலையா? 1000 பேருக்கு மத்தியிலேயே அப்படின்னா பொம்பளைக்கு ஊடுதா உலகம், ஆம்பளைக்கு உலகமே ஊடுன்னு நான் ஒரு டயலாக் கேட்டிருக்கையா. அது உண்மைதாயா, அது உண்மைதான். இனிமே நான் உட நம்ப மாட்டேயா, நம்ப மாட்டேன். இந்த நீ போறபடி போறியாகுது. நான் போக மாட்டேன். நான் உண்மை சொல்லிட்டு தான் போவேன். போக மாட்டேன். என்ன செய்ய போற? உனக்கு குடிச்சல வத்தி கோபத்துல வத்தி இன்னும் எங்க இருக்காங்களோ, என்ன பேர் இருக்காங்களோ, அப்பா போதும் போதும். உன் படத்தை தூக்கி எறிய போற, தூள் தூளா வெளுக்க போற. அது என்ன பண்ணி சொன்ன? அட என்ன ஏன் சொல்ற? தொட்டு கைய கட்டுற. நான் மானம் உள்ளவையா, ரோஷம் உள்ளவ. இரு உன்னை அடிச்ச விரட்டுறேன். போயா இரு வர. இதை வாய்க்க. சார், விளையாட்டுக்கு சார். அதாவது பந்தை யார் வேகமா எறியறதுன்னு பாத்துருந்தோம். பந்தையா? ஆமா, நீங்க யாரு? நேத்து டிராமா கொட்டையில ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போச்சு. அந்த பொண்ணோட அப்பா. வாயா மாமன் நார வா. மாப்பிளைய கூட்டின்னு போ வந்திருக்கிறியா? நீ கைய பிடிச்சி இஸ்துரு போ, நான் கழுத்தை பிடிச்சி தடுறேன். தம்பி தம்பி புரியுது புரியுது தம்பி. அந்த பொண்ணு ஏதோ தவறா நினைக்குது. என் மகளுக்கு பைத்தியங்க. பைத்தியமா? தம்பி, என் பொண்ணுக்கு ஒரு முறை மாப்பிள்ளை இருந்தான்.
அவனைத்தான் என் மக கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் திடீர்னு விபத்துல இறந்துட்டான். அதுல இருந்தே என் மக சரியில்லாம போயிட்டான். அதனாலதான் உங்களை பார்த்த உடனே அத்தான் போதும் 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 போதும். உண்மை தெரிஞ்சாச்சே. நல்ல வேலை நீங்க உண்மை சொன்னீங்களோ எங்க வீட்டுல புயல் ஒழிஞ்சுதோ. புண்ணியா நல்லா இருக்கும். போயிட்டு வாங்க. போயிட்டு வரதா? நான் மாத்திரம் போறதுக்கு வரலீங்க. பின்ன உங்களையும் அழைச்சிக்கிட்டு வந்தாதான் என் மக குணமாவான்னு எங்க டாக்டர் சொன்னாரு. அம்மா ஐயா, நாங்க அந்த பைத்தியத்தை பார்த்தோமோ இவளுக்கு பைத்தியம் பிடிச்சது. இன்னொரு தடவை நான் பார்த்தேன், அவ்வளவுதான் எனக்கே பைத்தியம் பிடிச்சோம். தம்பி, என் பொண்ணோட உயிர் உங்க கையில தாங்க இருக்கு. நான் என்ன செய்யறது? நம்மால முடியாது. என்ன மன்னிச்சுங்க. ஐயே யோ, இன்னையா அது மவுண்ட் ரோடு மன்றத்துல வர நின்னுட்ட? கொஞ்சம் ஒத்தி நில்லையா, நான் போய் பேசிட்டு வரேன். கொஞ்சம் திரும்பி நில்லையா? அட சரியா நில்லையா? நிக்க சொன்னா போடியாத. யோ, என்ன மன்னிச்சிரியா? என்ன பைத்தியாதான்? அதாவது யோ, நான் நாசிமா திட்டிட்ட அடிச்சிட்ட, வலிக்குதாயா? ஒண்ணு வலி இல்ல. எப்படி வலிக்கும்? இல்ல அன்புதானே. அப்ப நீ என்ன அப்பவே மன்னிச்சியாயா? எப்ப உன்னை பார்த்தேனோ அப்பவே மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான பார்த்தேன். சரி சரியா, புறப்படியா? எங்க அந்த பொண்ணு உங்க காப்பாத்தையா? இந்த பாரு, நான் போடுவேன். அப்புறம் அதாச்சும் சத்தங்க தான் போட்டேன். பிச்சு பிச்சு ஓச்சுக்காதையா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால நீ எங்க வேணாலும் போலாம் வரலாம். சரி, அப்ப நான் போறேன். இந்தாயா, அழைச்சிட்டு போ.